கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் இடையில் யார் சிறந்த நடன கலைஞர் என்று ஒரு நடன போட்டி வைத்தார்கள். முதலில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார். கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூடமான் மழு, எடுத்த பான நீழ்மொழி, எந்தை செய்யும் அப்புறம், உலகலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமः சிவாய, 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 ஓம் நமः சிவாய. பிறகு பார்வதி தேவியோ லாசைகள் பாடினார். विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्य शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि विष्णुनुते अदादिरेखिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकमर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्गणदर्शिनि दुर्मुखमर्षिणि दर्शनते त्रिभुवनवासिनि शङ्करदोषिनि किल्बिषमोषिनि घोषदते सर्वजनिरोषिनि दिदिसुतरोषिनि दुर्मनसोषिनि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकमर्दिनि शैलसुते. பார்வதி தேவி சமமாக ஆடுவதை பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியை சோதிக்க தனது காலை உயரமாக தூக்கி புட்டப தாண்டவம் ஆடி அந்த நடன போட்டியில் வென்றார் சிவபெருமான். எனினும் பார்வதி தேவியின் மனம் வருந்தாமல் இருக்க உன்னுடைய நளினம் தான் எனது சக்தியை முழுமைப்படுத்துகிறது என்றார் சிவபெருமான்.